எங்கள் ஊரில் சரியான மழை. மதம் இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தாங்க. போய் கிடந்ததெல்லாம் மழை சரியான தண்ணி. ப்ரெட்டு செய்யலாம். ப்ரெட் ஆம்லேட் இனிப்பு இல்லாமல் பெப்பரு சால்ட்டு போட்டு. இப்போ ப்ரெட் ஆம்லேட் தோசைகள் வச்சு அது சூடாகிடுச்சு. ஒரு கரண்டி எடுத்து இதில் ஒரு 4 முட்டை ஊற்றிருக்கேன். 4 ப்ரெட்டு செய்யலாம். ஒரு கரண்டி மட்டும் ஊற்றி அவ்வளோதான். ஒரு ப்ரெட்டு செஞ்சாச்சு. அடுத்து அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணும். இது ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பாருங்கள். இன்றைக்கி எங்கள் ஊரில் சரியான மழை. மதம் இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தாங்க. பச்சைக்கல்லை உடச்சிட்ருக்காங்க. இது பச்சைக்கல்லை எதுனா வண்டரோட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. அவங்க உளுந்து எல்லாமே ரொம்ப நாளாச்சு. இது பச்சையாக கொடுத்த கல்லையெல்லாம் நாங்கள் வறுத்து சாப்பிட்டுட்டோம். இது தோலோடு இருந்தனால அது அப்படியே இருந்துச்சு. சரி, இப்போ இது எடுத்தால் நம்ம வறுத்து சாப்பிட்லாமான்னு எடுத்துகிட்ருக்காங்க. ஸ்கூல்லேருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புக்கு நோட்டு எல்லாமே நனைஞ்சி போச்சு. நாங்கள் காரில் தான் போய் கூப்பிட்டு வந்தோம். அப்படியே சரியான மழை. எப்படி அது மழை? மழை குளமாயிட்டு எங்கள் ஸ்கூல் வாசல். உங்கள் ஸ்கூலில்? எங்கள் ஸ்கூலில் அதுக்கு மேலே மரம் வந்துருச்சியா? ஸ்கூலில் ஒரு மரமே அதுக்கு மேலே மழை. உங்கள் கடையில் என்ன வந்துச்சு? மழை. நாவே எல்லாரையும் கூப்பிட்டு வரணும். நானே நனைஞ்சு போய் உட்காந்துருக்கேன். இது சரியான மழை. ஆனால் இப்போ தான் விட்டுருக்கு. எங்கள் திண்ணையெல்லாம் வளைஞ்சி ஒடிச்சு தண்ணி. செம்ம மழை. குதிர்மேட்ட போகிறேன். நல்லா இருக்குது. சூப்பராக. இந்த சந்துக்குள்ளெல்லாம் தண்ணி கிடக்குன்னு காமிக்கிற பாருங்களேன். அது எல்லாமே மழை தண்ணி. எல்லாம் காஞ்சி போய் கிடந்ததெல்லாம் மழை சரியான தண்ணி. செடியெல்லாம் பாருங்கள், நல்லா மழையில் சூப்பராக குளிச்சு போய் நிற்கிது. எல்லாத்தையும் உடச்சிருவீங்களா? நிறைய இருக்குது இந்த பையில். எல்லாத்தையும் கொட்டுங்க. கொட்டு அரி. எங்கே ஓட்டுறது? ஆளு பாதியாக எல்லாத்தையும் கொட்டு. எதையும் உடச்சிட்டா நம்ம வறுத்து வச்சுட்டா சாப்பிட்டுவோம். இந்த ஓட்டிலே இருந்தனால தான் இப்போ வறுக்காமல் இருந்துச்சு. வறுத்த கடல ஒரு பை நிறையா கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே ஓட்டோட வறுக்கலாமா? எனக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் அப்போ சொல்லியிருந்தா நான் வறுத்து வந்துருப்பேன்ல. எல்லாத்தையும் அரி கொட்டு அரி உடைக்கிட்டேன். ஓட்டோடனா ரொம்ப நேரம் ஆமலாம் வறுக்கிறதுக்கு. சூடானா போதுமா? அரியோட புக்கெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி கொட்டி வச்சுருக்கான். பாருங்கள், 8வது புக்கு. 8வது படிக்கிறான். பேக்கெல்லாம் லஞ்சு பேக்கெல்லாம் ஃபுல்லாகவே எல்லாமே நனைஞ்சு போச்சு. நானே நனைஞ்சு போய் தான் காமி 3 கல்ல. இதில் 5லாம் இருக்கும்ல. நீங்கள் பச்சை கல்லையெல்லாம் நிறைய தின்ட்டுருக்கியா வயலில்? நானும் தின்னதில்லை. செடியோட இருக்கும். அது அப்படியே பச்சையோட திங்கலாம். நல்லா இனிக்கும்ல. நல்லா இனிக்கும் அப்படியே. அது பறித்து ரொம்ப நாள் ஆகிட்டா தான் கசக்கிற மாதிரி இருக்கு. 3 கல்லையா? ஒரு இதுலையா? சரி, டீ போடணும். ஆனால் கரண்ட் இல்லை. மணியை பாருங்கள், 5:30 மணி ஆகிடுச்சி. ஆனால் இன்னும் டீ போடலை. எப்போவும் 4:30 மணிக்கே டீ போடுவோம். கரண்டே இல்லை. மழை வந்ததோட கரண்டும் போயிடுச்சு. இருட்டாக இருக்குது பாருங்க. எல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்மே கழட்டாமல் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸ்கூலை விட்டு டீ போடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருட்டாக இருக்குது. மணி வேறு 5:30 மணி ஆகிடுச்சு. சரி, டீ போட்டுருவோம். டீ போட்டுட்டு இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் செய்வோம்னா, அதுக்கு ப்ரெட்டு வேணுமா? இது நேற்று செஞ்சோம். அதில் பாதி ப்ரெட்டு இருக்குது. நேற்று ப்ரெட் ஆம்லேட் செஞ்சதில் பாதி இருக்குது. இன்றைக்கி அதில் செஞ்சுருக்கோம். இப்போ இஞ்சி போட்டு டீ தான் போட போகிறேன். இஞ்சி டீ தான் நல்லாயிருக்கும். நல்லா மழை பெஞ்சதுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி நச்சுட்டுதான். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அம்மியில் தான் நச்சு எங்கள் அம்மா டீ போடுவாங்க. இஞ்சி பாருங்கள் எப்படி டெக்னாலஜி மாறி போயிடுச்சு. ஒரு இஞ்சி நக்கிறதுக்கு இதில் தான் நச்சு போடுது. இது சில்வராக என்னென்ன தெரியல. கலர் மாறுது. கொஞ்சம் இரும்பு கலந்துருக்கும் போது இருக்குது. அதனால கொஞ்சம் கலர் மாறுது.
நடிக்கிறோம் கலர் மாதிரி இதெல்லாம் நல்லா இஞ்சி நடிச்சு இப்போலாம் அம்மியே யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, மிக்ஸி இந்த மாதிரி ஏதாவது இயற்கையாக எடுத்துக்கிறது தான். ப்ரெட்டு வந்து செய்யலாம். ப்ரெட் ஆம்லேட் இனிப்பு இல்லாமல் பெப்பரு சால்ட்டு போட்டு முட்டை போட்டு செஞ்சுக்கலாம். ஏன்னா கரண்ட் இல்லை, சீனி போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், மிக்சியில் போட்டு அரைச்சா தான் சீனி காயும். இதில் முட்டையில் போட்டு கலக்கணும், கலக்க முடியாது. அதனால சீனி போடாமல் செய்வோம், நல்லாயிருக்கும். நேற்று சீனி போடாமல் தான் செஞ்சு கொடுத்தேன். கரண்ட் இல்லாமல் இருட்டாக இருக்குது. 4 முட்டை ஊற்றிட்டு பத்தடி அப்புறமா போடுவோம். இதில் வந்து கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் போட்டுருவோம். கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு போட்டு பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் யாருக்கு பிடிக்குன்னா எங்கள் மதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரெட் ஆம்லேட் சீனி போட்டாலும் பிடிக்கும், பெப்பர் போட்டாலும் பிடிக்கும். ப்ரெட் ஆம்லேட்னாலே பிடிக்கும். உனக்கு தானே மது? செஞ்சு கொடுக்கலன்னா கோவப்படும். அது ஒரு நாளைக்கு ப்ரெட்டை டீயில் நினச்சி சாப்பிடும். டீ நல்லா வந்து இஞ்சி சீனி போட்டு நல்லா கொதிக்குது. இப்போ இதை நாங்கள் வந்து ஊட்டியில் வாங்கினது டீ தூள். இதில் ஏலக்காய் போட்டிருக்காங்க. ஊட்டியில் வாங்கினதுல ஏலக்காய் போட்டு டீ தூள் தான் வாங்கினோம். இப்போ இதுக்கு டீ தூள் போட்டுருவோம். நல்லா இப்போ ப்ரெட் ஆம்லேட்டுக்கு வந்து தோசைகள் வச்சு கல் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து கம்பியில் நல்லா அடித்து கட்டிட்டு நல்லா பண்ணணும். ஒரு கரண்டி எடுத்து இதில் ஒரு 4 முட்டை ஊற்றிருக்கேன். 4 ப்ரெட்டு செய்யலாம். ஒரு கரண்டி முட்டை ஊற்றி இது மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு இது மேலே கொஞ்சம் இல்லாட்டி இது வந்து ரஃப்பாக தெரியும், கொஞ்சம் சாஃப்டாக தெரியுது இருக்கும். இது மாதிரி சாப்பிட்டா இதில் வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் இப்படி கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக இது வந்துடும். டீ அதை ரெடி ஆகிறதுக்குள்ளே இது ரெடியாக லைட்டாக பேட்டு கொடுக்கும். எல்லாம் சூப்பராக ரொம்ப நேரம் வேக வச்சா வர வரன்னு ஆயிடும். கொஞ்சம் சுமாராக வேக வச்சா சாஃப்டாக இருக்கும். அது நான் வெட்டி காமிக்கிறேன். 4 பீஸாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு வெட்டு செஞ்சாச்சு. அடுத்து அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி கொண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் வந்துச்சு, திடீர்னு கரண்ட் வந்துச்சு. நான் 4 ப்ரெட்டு செஞ்சுட்டேன். 3 செஞ்சுட்டேன்னா ஆளுக்கு ஒன்று. டீ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ டீ அடிச்சுக்கலாம். டீ ரெடி ஆகிடுச்சு. டீ ரெடி ஆகிட்டு ஸ்நாக்ஸ் அங்கே போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், டீ போட்டு 4 டம்ளர்லேயும் ஊற்றியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். ஸ்நாக்ஸ் வேறு அங்கே ரெடி ஆகிடுச்சு.
ஆளுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. கை கழுவணும் நல்லா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மாதிரி சாப்பிட்டு பாரு. நீ சாப்பிட்லையா? அரி பாருங்க கரண்ட் வந்தோன்னே டிவியை போட்டான். அவனுக்கு இதான் வேலை. புக்கு நோட்டெல்லாம் காய வச்சு பேக்கில் எடுத்து நாளை ஸ்கூல் போகணும்ல. சூப்பராக இருக்கா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரெட் ஆம்லேட் செஞ்சாச்சு. எல்லாம் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் சொல்லிக்க மாதிரி. பாய். பாய் சொல். பாய். நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். பாய்.